Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோவில் த்ரெட் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் த்ரெட் பேங்கிள் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதை எப்படி பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட் பேங்கிள்ஸ் நம்ம ஒன்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் நாமளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூ ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், நம்ம நினைக்கிற மாதிரி டிசைன்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும். அண்ட் இப்போ பேங்கிள் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் நூலை சுற்ற போகிறேன். அதுக்கு பழைய கேலண்டரோட போர்டு எடுத்துக்கிறேன். அதில் நான் நூலை சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் பேங்கிள் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது 30 டைம்ஸ் அந்த நூலை சுற்ற போகிறேன். சுற்றிட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு அதை தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த த்ரெட்டை நம்ம பேங்கிளில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அது காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டைட்டாக பேங்கிளில் சுற்றணும். த்ரெட்டை நம்ம பர்ஃபெக்டாக சுற்றினதுக்கப்புறமா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அதில் ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் நடுவில் அந்த ரவுண்ட் ஷேப்டு குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வைக்கிறேன். ஸோ இதே டிசைனை ஈக்குவல் கேப்பில் அந்த வலையில் சுற்றி வைக்கிறேன். அண்ட் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய க்ளூ யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ யூஸ் பண்ணாலே போதும், அது நல்லாவே ஸ்டிக் ஆகிடும். நிறைய க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அது காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே அது பெட்டராக தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரி குந்தன் ஸ்டோன் நமக்கு நிறைய கலர்ஸில் கூட கிடைக்கும். ஸோ அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரெட் அண்ட் அதோட ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் இந்த பேங்கிளில் போட்டிருக்கிற டிசைன் ஃபைனல் கிடையாது. ஸோ இதுலேயுமே நான் எக்ஸ்ட்ரா சில ஸ்டோன்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போவே நீங்கள் அதுலேயே ஸ்டோன்ஸ் இன்னும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விலகிடும். ஸோ இதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணுறப்ப இன்னும் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் ஒரு செட்டாக தான் பண்ண போகிறேன். அதில் 2 மீடியம் சைஸ் பேங்கிள், 2 ஸ்மால் சைஸ் பேங்கிள் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு பேங்கிள்க்கும் அதே டிசைனை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் போட வேண்டிய டிசைன்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டேன் 2 பேங்கிள்லேயும். அண்ட் அடிஷ்னலாக ஸ்டிக் பண்ண வேண்டிய ஸ்டோன்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டிக் பண்ணுறேன். அண்ட் அதில் இருக்கிற கேப்ஸில் நான் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை வச்சு நான் ஃபில் பண்ணுறேன். அதாவது 2 mm ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். நடுவில் இருக்கிறது 3 mm ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன். நான் இப்போது சுற்றி ஸ்டிக் பண்ணுறது 2 mm ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன். அண்ட் 2 டிசைனுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை டைமண்ட் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ 2 மீடியம் சைஸ் பேங்கிளும் அதே டிசைன் ஃபாலோ பண்ணி நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்மால் சைஸ் பேங்கிள் தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். அந்த த்ரெட்டை அந்த பேங்கிளில் இந்த மாதிரி டைட்டாக சுற்றுறேன். இப்போ நம்ம த்ரெட்டை சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதை ஒரே ஸ்ட்ரெச்சில் செஞ்சு முடிச்சிடணும். அதை ஹாஃப்வே விட்டுட்டு திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணிடணுன்னா அது ரொம்ப லூஸ் ஆகிடும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கும். அண்ட் த்ரெட்டை சுற்றி முடிச்சுட்டு அதை ஸ்டிக் பண்ணுறப்பையும் அந்த த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்மால் சைஸ் பேங்கிளில் த்ரெட்டை சுற்றுனதுக்கு அப்புறமா ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈக்குவல் கேப்ஸில் ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன் வச்சுட்டேன். அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக 2 mm ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் வைக்கிறேன். அண்ட் நான் இன்றைக்கி சில்க் த்ரெட் செட்டு தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்ததுனால மீடியம் சைஸ்க்கு எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணேனோ அதே மாதிரி ஸ்டோன்ஸ் தான் இந்த ஸ்மால் சைஸ் பேங்கிள்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் ஈஸியாக சில்க் த்ரெட் பேங்கிள் செய்யுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பை ஃப்ரம் அஸ்.